நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Tabal Petti 84 with me Vignesh Karthik. உங்க எல்லாருக்கும் belated Christmas wishes and advance இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2014 ஓட எண்டு வேற வந்துட்டோம். இந்த வருஷத்தோட கடைசி தபால் பெட்டி எபிசோட் இது அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அடுத்த வருஷம் நாங்க திருப்பி வந்து புதுசா ஷோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ 2014 லாஸ்ட் எபிசோட் அப்படின்றதுனால இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பெருசா ஒன்றும் இல்லை, ஆனா எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும். எபிசோட்ல சொன்னேன், புரியல? ஷோக்கு போலாம் வாங்க. பழகம் போல நிறைய மெயில்ஸ்லாம் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெயில் படிக்கிறேன் கேளுங்க. வேல்முருகன் அப்படின்றவர் அமைச்சிருக்கிறாரு. ஹாய் விக்னேஷ் கார்த்திக். ஹாய் வேல்முருகன் ஜி. This is Velmurugan. All Vijay TV programs are very nice and innovative, including Sircha Pochiraun, Niya Nana, Nadula konjam disturb பண்ணுவோம், புது கவிதை etc. Thank you so much Velmurugan ji. In my family, all are very big fans of புது கவிதை. We usually watch at 11 p.m. Okay, but from last week itself you stopped that re-telecast. Please re-telecast it again at the same time. Kandipa, we will talk to the management and try doing it, Mr. Velmurugan ji. Thank you so much for your feedback. Keep rocking Vijay TV. My best wishes. With love, Velmurugan ji. Thank you so much Velmurugan ji for your love and care and affection everything. ஓகே, இப்போ நீங்க பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சன் சூப்பர் ஸ்டார் அதோட கிராண்ட் ஃபினாலே நேத்து தான் நடந்து முடிஞ்சது. கிராண்ட் ஃபினாலே இதுக்கு முன்னாடி 2 சீசன்ல வராம இருந்தாங்களே அந்த ஆண்களுக்கு சேர்ந்து தான் நீ நான் ஷெஃப் கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நடுக்கத்தை கொடுக்கிற டாஸ்க். ஐயோ, எனக்கு அதை பார்த்தோனே ஐ வாஸ் அவுட். சிக்கனுங்க பண்ணலையா? யூ நாட் டன் இட். மூக்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு. சாவடிக்கிறாங்களே நம்மள. ஐயோ, அன்பிலீவபிள், ஃபேண்டாஸ்டிக். 26 out of 30 வாங்கி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது. அடுத்த மெயில் படிக்கிறீங்களே. அடுத்த மெயில் வந்து விக்கி விகாஸ் அப்படின்றவர் அமைச்சிருக்காரு. விக்கி அமைச்சிருக்காரெல்லாம் தெரியல, அமைச்சிருக்காரு தான். ப்ளீஸ் ரீஅப்லோட் மகாபாரதம் ஷோஸ் இன் யூடியூப் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எபிசோட். ஜி, இப்போதான் நாங்க வந்து மகாபாரதம் ஷோ வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நீங்க ஸ்ட்ரைட்டா டிவிலே பாத்துக்கலாம். அப்பவும் மிஸ் ஆயிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க youtube.com/vijay television அப்படின்னு டைப் பண்ணி போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், 4வது 5வது ரோக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்து மகாபாரதம் எபிசோட் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கலாம் திரும்ப எங்களுக்கு மெயில் பண்ணுங்க, அப்ப நாங்க சொல்யூஷன் கொடுக்குறோம். அடுத்ததா வந்து பிகாஸ் இன் யூடியூப் we can't find the videos from first episode. அதான் சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்ததா வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தம்பி கின்னா சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்டா அப்படி பேசுவார்ல விடிவி கணேஷ், அவர் வந்து நம்ம கப்பல் டீம் கூட வந்திருந்தாருங்க. செம்ம ஜாலியா இருந்தது எபிசோடு, நீங்களே பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் கப்பல் ஓட்ட போறது? ரெடி. ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் என்ன ஒன் வே ரூட்டா, அவளுக்கு என்ன எம்எல்ஏ செம்ம காட்டா, ஐட்டன் ரட்டன் டொமேட்டோ. பா வாட் அ வாய்ஸ்ல அந்த கமகம் சங்கதி மாலதி எல்லாம் சும்மா பட்டால் பட்டால் வந்து விழுதுல ஒரு குரல்ல சூப்பருங்க. அடுத்தது அதே டீம் வந்து நம்ம காஃபி டிடிக்கோ நைட் வந்திருக்காங்க. அந்த ஷோல இருந்து ஒரு குட்டி கிளிப்பிங் பாருங்க. Let's welcome Vaibhav and VTV Ganesh. எப்படி இந்த கீ கொடுத்த மாதிரி பேசுறேன் இல்ல, இது வந்து ஒரு பிரெயின் தான், அந்த பிரெயின்ல இருக்க கெமிக்கல் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுது எல்லாருக்குமே. ஆனால் உனக்கு எக்ஸ்ட்ராடினரியா கெமிக்கல் ஃபார்மேஷன். ஆனா அது எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் சார் அவ்வளோ பேசணும், மற்றபடி கொஞ்சம் மந்த புத்தி தான் நமக்கு. மந்தம்மா உனக்கு? நிஜமா சார்? ஐயோ, கப்பல் டீமுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டிடி வேற பிடிச்சி பயங்கரமா காய்ச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த பொன்னான காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இன்று இரவு 7 மணிக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததா வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நடந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல மோஸ்ட் வியூட் எபிசோட்ஸ் அதுதான் வந்து இன்னைக்கு நாம வந்து யூடியூப்ல டாப்ல பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்க போறது இந்த வருஷத்தோட யூடியூப்ல டாப் 8th annual விஜய் வாட்சோட ஃபர்ஸ்ட் எபிசோட். அதான் வந்து மோஸ்ட் வியூட் வீடியோ ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து துப்பாக்கி நண்பன் அந்த படங்கள்லாம் இருக்கு. பட் ஆனா அந்த படத்தோட காட்சிகளை நம்ம அதிகமா டிவியில பார்த்ததுனால அதை பார்க்காம 8th annual விஜய் வாட்சே பார்க்கலாம். அந்த விஜய் வாட்ச்ல இருந்து என்ன போடலாம் அப்படின்னு ரொம்ப அப்படியே மைண்ட சுரண்டி சுரண்டி நோண்டி நோண்டி யோசிச்சு பார்க்கும்போது அதான் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்க மைண்ட்ல வருதுல அதே வீடியோ தான். சிவகார்த்திகேயன் அவார்டு வாங்கினார் பாருங்க, அதே தான். அன்று கண்ணில் கனவு மட்டுமே இருந்தது. எப்படியா இந்த மேடைக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரமா கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சேல்ஸ் கமிட்மெண்ட், ஸ்பான்சர் ப்ராப்ளம், ஸோ நோ டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழிச்செலவுக்கு
கையில் திறமை மட்டுமே இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிக்கெட்டு கிடைக்கல, கேட்டு திறந்தோன்னு உள்ள ஓடி வந்துட்டேன் நான். ஏன்னா வேறு வழி தெரியல. கனவுக்கான கதவு இவரின் திறமைக்காக திறந்தது. அரங்கம் அதிர்ற இந்த கரகோஷம் சொல்லும் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாரையும் சிறப்பிக்கிற ஒரு சூப்பரான விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவார்ட்ஸ் எனும் பிரம்மாண்ட மேடு இவருக்கு கிடைத்தது. இதை ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மக்கள்னா நீங்க தான். என்ஜாய் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி திருவிழாவானது. நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைதட்டல் பறந்தது. ஒவ்வொரு செய்கைக்கும் அரங்கமே அதிர்ந்தது. சிவகார்த்திகேயன் இங்கே நின்றுக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க, டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு பிறவி கலைஞன் இவருக்குள் இருப்பது உலகுக்கே தெரிந்தது. இந்த உச்சகட்ட தருணத்தில் இதோ இந்த பிரம்மாண்ட மேடையில் மீண்டும் சிவகார்த்திகேயன். அன்று விருதுகளை அறிவிக்க வந்தவர் இன்று அறுவடை செய்ய வருகிறார். மக்களை மகிழ்விக்கும் இவரின் மாரத்தான் ஓட்டம் முடிவின்றி தொடரட்டும். இன்னும் பல வெற்றிகள் இவர் வீட்டு தோட்டத்தில் பூக்களாய் மலரட்டும். உனக்கு இந்த வருஷம் அவார்டு இல்லை, நமக்கு அப்படியே மற்ற வருஷம் எல்லாம் கொடுத்துருவாங்களாக்கும். கொடுப்பாங்களா? ஓகே ஓகே. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 2013ஆம் ஆண்டில் காசாக்ரா பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் என்ற விருதை வழங்குவதில் பூரிப்படைகிறது 8th Annual விஜய் அவார்ட். தம்பி என் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு, மேல வாங்க. ஃபுல்லாலாம் போட மாட்டோம், ஏன்னா நீங்களே நிறைய வாட்டி பார்த்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் CD வேற தெரிஞ்சு போச்சு. பாத்தீங்களா? அடுத்ததான் வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன். போன வருஷம் அது இது இதுல இருந்து என்னம்மா இப்படி பண்றீங்களேமா ராமர் கத்தன எபிசோட் 2 மாசத்துக்குள்ள 1.7 மில்லியன் வியூஸ். எப்படி 1.7 மில்லியன் வியூஸ்? ஏமா பேர் வைக்கல? அவ பிறந்ததுல இருந்து நான் சோறே வைக்கலங்க. அப்புறம் எங்கங்க பேர் வைக்கிறது? என்னடி எடிட் ரொம்ப பேசிட்டே இருக்க. பேர் வைக்கல மேடம் அமைதியா இருங்க மேடம், நான் சொல்றேன் மேடம். நீ சொல்லுமா. அது வந்து மேடம் சொல்லுமா. அழாத. இத பாரு கண்ணா, அழாதம்மா. ஏமா பேர் வைக்கல சொல்லுமா. சின்ன வயசுல மேடம். சொல்லுமா. அவன் எனக்கு சோறு வைக்கல மேடம், அதனால பேர் வைக்கல மேடம். அடி என்னடி பேர் வைக்க? எப்ப பாரு பேர் வைக்கல. என்னடி பண்றீங்க? என்ன பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? என்னடி பேர் வைக்கல? என்ன பேசுறீங்க? என்ன நிகழ்ச்சி நடத்துறோம், என்னடி நடத்துறோம்? பேர் வைக்கிறீங்க. ஏன் பேர் வைக்கல? பேர் வைக்கல. அமைதியா போலீஸ் கூப்பிடுங்க. ஏய் கை அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருக்கணும். போலீஸை கூப்பிடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரிம்மா, என்னம்மா பிரச்சனை? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். ஏம்மா நிறைய பிரச்சனை இருக்கும், ஒன்னொன்னா சொல்லுமா. மேடம் உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, படுத்தா நிக்க முடியல, நின்னா படுத்த முடியல, சாப்பிட்டா தூங்க முடியல, தூங்கினா சாப்பிட முடியல, பார்த்தா பார்க்க முடியல, பேசினா பார்க்க முடியல மேடம். ஏம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நீ என்னம்மா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். கண்ணு வச்சேன கண்ணு. அமைதியா இருங்க, எல்லாரும் போலீஸை கூப்பிடுவீங்க. செம்ம காமெடியில. ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இவங்க கலாச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஒரிஜினல் ஷோக்கு இந்த ஷோக்கு வந்து பாதி வியூஸ் கூட வந்திருக்காதுங்க. ஆனா 10% கூட வந்திருக்காதுங்க. வாட்டப்பிட்டி. அடுத்தது வந்து இந்த 8th Annual விஜய் அவார்ட்ஸ்ல 2nd எபிசோட், அதுவும் வந்து யூடியூப்ல டாப். பட் அந்த எபிசோட்ல இருந்து என்ன போடலாம் அப்படின்னு மூளை லுங்கி பனியன் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு பார்த்ததுல சாரி விஷுவலா ட்ரை பண்ண அதான் தலைவா படத்துக்காக விஜய் அவார்ட் வாங்கியிருப்பாரு பாருங்க. அந்த வீடியோ யூடியூப்ல டாப் பாருங்க. விஜய் அவர்களுக்கு இளைய தளபதியா இருக்க பிடிக்குமா இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டாரா இருக்க பிடிக்குமா? நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேங்க. முதல்
அவங்க தான் எனக்கு கொடுத்தது அது. ஸோ அதை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. அதாவது ஒரு சின்ன விஷயம், எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள எல்லாருமே வாழ்க்கையை பார்க்குறவங்க ஜெயிக்கக்கூடியவங்க தான். இதில் நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெலாம் இடமே இல்லை. இன்றைக்கி நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க, ஒரு 2-3 வாரம் கழித்து இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. அப்படிதான் சினிமான்னு இல்லை, எந்த துறையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கால் எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களோட எய்ம் அப்படி தான் இருக்கும். நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்தை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குலாம் நான் ஆசைப்படவே இல்லை. ஸோ என்னை விட திறமையான எத்தனையோ நடிகர்கள், என்னை விட அழகான எத்தனையோ நடிகர்கள் இதே கோலோட இருக்காங்க. கோல் போடுற சந்தர்ப்பம் வர்றப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். என்ன ஒன்று, கோல் போடும் போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ளே விழுணுமே தவிர நாம் போய் அந்த வலைக்குள்ளே விழுந்துடக்கூடாது. கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும். என்ன டைலாக்ஸ்ல விஜய் சார், நீங்க ஸ்டேஜ்ல இவ்வளவு பேசுவீங்களா? தொடர்ந்து இதே மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் பேசுங்க, நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது அதீதத்துல சிவகார்த்திகேயன் எபிசோட யூடியூப்ல டாப். அதான் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாரு, அப்பெல்லாம் கேட்க கூடாது. அவர் ஹீரோ எடுத்து திருப்பி வந்தார்ல, இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்க டீமே வந்திருந்தாங்க, ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் யூடியூப்ல டாப் பாருங்க. டேய் என்றா நான் இது ஏண்டா எல்லாரும் சிரிக்க வைக்க ஒரு பையன் வர போறா, அவனை ஏண்டா லிஃப்ட்ல இருந்து வர வைக்கிறீங்க? ஏதாவது காரிகர் கொடுத்து வர வைக்க சொல்ல வேண்டியதானே சார்? சிரிச்சா போச்சோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிடுறேன். லிஃப்ட் ஓபன் பண்ண உடனே டைம் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களை மாதிரியே நீங்களும் சிரிக்காம இருக்கணும். ஏய் நான் பயங்கர காமெடி சென்ஸ் உண்டவன், நான் முதல்ல சிரிச்சுக்கிறேன். கண்ணு நானும் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன். பொங்க வச்ச பாடியா பாத்துல வச்சா நாய் நாக்கத்தான் செய்யும். நான் கொஞ்சம் சிரிச்சுக்கலாமடா. வேணான்னு சொன்னா உடவா போற, சிரிச்சுக்க. டேய் பயமா இருக்கு, அந்த பக்கம் திருப்பிடா. பல்ல விளக்கிட்டு வேணா கேக்குறீங்க சார்? போதும், உங்களை சிரிக்க வைக்க போறவரை இப்ப லிஃப்ட்ல கூப்பிடுறேன். ஓகே, லிஃப்ட் ஓபன். ஓகே, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காரு நம்ம வடிவேல் பாலாஜி. வாசல பொண்ணு பாடி வச்சா நாய் நாக்கத்தானே செய்யும். வா 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 வா, வடிவேல் பாலாஜின் பேரை சொன்ன உடனே சிரிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இதுக்கு தான் வடிவேல் பாலாஜி கூப்பிடுறது. நாங்க 3 பேர் எதுக்கு சிரிச்சோம் தெரியுமா? எதுக்கு சார்? சிரிச்சுட்டா அவன் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுன்னு போயிருவான். இல்லைன்னா ப்ரோக்ராம் பண்றேன்னு 3/4 மணி நேரம் எங்களை போட்டு கொலையா அப்படிலாம் போக முடியாது. அப்படி போக முடியாது, இப்படி போக சொல்றேன். சிவகார்த்திகேயன் எவ்வளவு பெரிய நகைச்சுவை ரசிகர்ன்றது அவர் சிரிச்சதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வழக்கமாவே அதீதில நான் இந்த லாஃப்டர் சவுண்ட்லாம் போடுவோம், ஆனா அவர் சிரிப்பு சத்தத்தை தாண்டி லாஃப்டர் சவுண்டே போட முடியல, அந்த அளவுக்கு தனியா சிரிச்சிருக்காப்ல. தேங்க்யூ சோ மச் சிவகார்த்திகேயன் ஜி. அடுத்ததா மறுபடியும் 8th annual விஜய் அவார்ட்ஸ் தான். அதுல பாத்தீங்கன்னா நம்ம காளிதாஸ் ஜெயராமன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் யூடியூப்ல டாப். என்ன ரீசன் உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், பாருங்க. என் நெஞ்சில் கூடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா.
கோபிண்ணா வணக்கண்ணா. இல்லை, ரொம்ப நாளாக அவங்க கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஒருவேளை மிமிக்ரி பண்ணுவீங்களா இல்லை ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவீங்களா? ஏன்னா எப்போ பாரு அந்த கோட்டு மட்டும் கரெக்டாகவே போட்டு வந்துடுங்க. நாளைக்காவது அந்த கோட்டு. ஓகேண்ணா. இப்ப தெரிஞ்சிருக்குமே என்ன ரீசன்? தளபதினா சும்மாவா? அடுத்ததா யூடியூப்ல டாப்பா இருக்கிறது சிவகார்த்திகேயன் வந்த நம்ம வீட்டு கல்யாணம் எபிசோட். ஆனா இதோட காட்சிகளை நீங்க அதிகப்படியா தொலைக்காட்சிகள்ல பார்த்ததுனால அடுத்த இடமா இருக்கிற ஒரு இடத்துல விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து என்ன போடலாம் அப்படின்னா, அந்த டெலிவிஷன் அவார்ட்ஸோட எண்ட், இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட். அந்த பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் அவார்டு வாங்கும்போது நீங்களே பாருங்க. 3 வயசு வரைக்கும் பேச்சு கூட வரல எனக்கு, நம்புற மாதிரி இருக்காது. பட் எஸ், ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கூடான்னு எங்கள் அப்பா கெஞ்சுவார். 10வது படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஸ்டேஜே இருந்தது கிடையாது. அந்த மனுஷன் தெரியாமலே செத்து போயிட்டார் எனக்கு பேச வரும்ன்ட்டு. ஸோ முதல்ல தேங்க் பண்ணிடுறேன் முக்கியமான ஆளுங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு, திருமதி ஸ்ரீலதா நீலகண்டன், திரு நீலகண்டன் தேவர், அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு. அப்புறம் இந்த சோர்ஸ் ஆஃப் லவ், இந்த அன்பு தான் எல்லாமே, அது கொடுத்தா எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்கல, லிவிங் ப்ரூஃபாக இருந்தது என்னோட தாத்தாவும் பாட்டியும், மாண்டேஜ் ஸ்ரீதரன், ராதாபாய் ஸ்ரீதரன், அவங்களுக்கு நன்றி. அப்புறம் என்னோட அக்கா, என்னோட தம்பி, என்னோட பிரதர் இன் லா, என்னோட நெவ்யூ. ரொம்ப குட்டி ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி கிடையாது. பெருசாக சப்போர்ட் பண்ண பெரியம்மா, அண்ணா, அப்படிலாம் ரொம்ப கிடையாது. அதனால தான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நான் என் ஃபேமிலியாக நினைப்பேன். அவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தைய எப்படி வளர்த்து விடுவாங்களோ அந்த மாதிரி என்னை வளர்த்து விட்ருக்காங்க, எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். பட் இதெல்லாம் தேங்க்ஸ் தான். பட் தேர்ஸ் ஒன் பர்சன் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் டு. ஏன்னா அவர் மட்டும்தான் என்னோட லைஃப்பில் எனக்கு இதெல்லாம் எனக்கு என்ன வரும்னு தெரியாதப்போ இது உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அப்பா மாதிரி ஹி ப்ரொடெக்டட் மீ, ஒரு அம்மா மாதிரி ஹி லவ்ட் மீ, ஒரு டீச்சர் மாதிரி ஹி கைடட் மீ. எப்போவுமே நாங்கள் நினைப்போம் சம்வேர் இன் அ லைஃப், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கள் இருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சம்வேர் இன் அ லைஃப் என்னைக்காவது வி ஹாவ் டு மேக் தட் மேன் ப்ரவுட் பிகாஸ் தட் மேன் ஹஸ் கிவன் அஸ் ஸோ மச் பட் எக்ஸ்பெக்டட் நத்திங் ஃப்ரம் அஸ். எப்போவுமே திட்டுவாங்க, ஆனால் எங்களை மட்டும்தான் திட்டுவாங்க. அதுலேயே எங்களுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி, எங்களை மட்டும்தான் திட்டுவாங்கன்னு நாங்கள் பெருமையாக பேசிப்போம். பாஸ், ஐ லவ் யூ அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் யூ, மிஸ்டர் பிரதீப் முல்ராய் பீட்டர். தேங்க்யூ. Congratulations once again. And thank you, Sriram sir. Thanks a lot. தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் பிளெஸ் டிடி. மே காட் பிளெஸ் யூ. உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் வந்து நடக்கணும். இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு குட்டி பிரேக் அப்புறம் மறுபடியும் யூடியூப்ல டாப்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டி 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். அடுத்ததா யூடியூப்ல டாப்பா இருக்கிற ஒரு எபிசோட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் ஸ்டார்ஸ். இப்போ பிரேக் முன்னாடி நீங்க பார்த்தது வந்து ஒரிஜினல் டிடி. இப்போ நீங்க பார்க்க போறது டிடிக்கு டூப் போட்ட ஒரு கேடி. சர்க்கஸ் கம்பெனில இருந்து அப்படியே வந்த மாதிரி இருக்கா? யார் நீ? என்ன இவங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியலடி. இவங்களுக்கு தெரியாதா? காப்பே 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 இன்னுமா தெரியல உங்களுக்கு? தெரியலடி. காப்பே 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 எல்லாம் பார்த்து சொல்லுங்க. ஏண்டி தெரியலன்னு சொல்ற? யாருன்னு சொல்றீ? இவங்க தாங்க காப்பி வித்த டிடி. ஆவி மேடம் கிட்ட வாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? காப்பி வித்த டிடி. சாராயம் விக்கிற கேடி மாதிரி இருக்கு. நீ காப்பி வித்த டிடியா? என்னடா அப்படி பேசுற? மேடம் நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பாத்தி அவளுக்கு கேவலமா சொல்லிட்டேன். டிடி விட நான் எவ்வளவு அழகா இருப்பேன் தெரியுமா? ஐயோ ஆமா.
இல்ல கோபி சார் நீங்க சொல்லுங்க ஐயா என்ன அழகா இருக்கு கோபோ டிடி விட நான் அழகா இல்லையா மேடம் 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 நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா எங்க போறீங்க ஹைலைட்டே அந்த சிரிப்பு தான் இல்ல இன்னொரு வாட்டி கேளுங்களேன் இன்னொரு வாட்டி கேளுங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு டே சிங்கப்பூர் தீபா எங்கடா இருந்த இவ்வளவு நாள் இருந்துட்டு போ. அடுத்ததா வந்து காஃபி வித் டிடில வடிவேல் சார் வந்த எபிசோட வந்து யூடியூப்ல டாப் பாருங்க. அந்த படத்துல வந்து ஜோதியாவும் நீந்தாங்க வடிவேல் 2 பேரும் தான். அப்புறம் தான் நானும் ரொம்ப அது என்ன இப்படி சொல்றீங்கண்ணே அப்படின்னு கதை அப்படி வந்திருக்கு வடிவேல் பிரமாதமாக இருக்கு நீங்கள் கதையை கேளுங்க நீங்கள் அப்படின்னு அவன் கதையை அப்புறம் சொன்னாங்க எனக்கு சொல்லி கேட்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த கதை. அது ரொம்ப எனக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு சொல்லி என்னைய ரொம்ப அந்த படத்தில் வந்து மேடையிலே சொன்னார்ல முதல்ல வடிவேல்கிட்ட காய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பெரிய பரபரப்பு உண்டாக்குனார். அவர் ஒரு பெரிய மனசு மண்டல உயர்ந்த மனிதன். அவர் கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். நல்ல விஷயம். தலைவரை பத்தி பேசினா யூடியூப்ல டாப்பா ஆகாமல இருக்கும். ஆனா தலைவரை டைரக்ட் பண்ண அந்த பிரம்மாண்ட இயக்குனர் இருக்காரு பாருங்க, அவரை பத்தியும் பேசியிருக்காரு. காதலன் படத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படிலாம் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு பாருங்க. அம்மா பேட்டை ஐயம் பேட்டை தேனாம்பேட்டை தேங்காமேட்டை கேட்டாப்பேட்டை ராணிப்பேட்டை குறவப்பேட்டை பேட்டாரா தும்படக்கடை ஆடி என் கவட்டுக்குள்ள அவர் போய் அவர் கவட்டுக்குள்ள நான் போய் பெரிய பெரிய மறக்க முடியாத ஒரு படம். நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்காருல உங்களுக்கு, நிறைய அவர் டைரக்ட் பண்ற படங்கள். ஆமா இப்ப ஹிந்தியில ஆயிட்டாரு, தமிழ்ல இல்ல போயிட்டாரு. இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கான். போய் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்து ஆமா நம்ம ஊருக்கு பேர் வாங்கி தட்டோம். ஓகே குட். ஓகே folks, இப்போ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணோம். பட் ஆனா வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஆனா ½ hour தான் எங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்ற காரணத்தினால இவ்வளவு தான் போட முடிஞ்சது. ஒன்றும் இல்லை, நீங்க 1 hour பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. தயவு செய்து ஷோ வந்து 1 hour ஆக்குங்க அப்படி நிறைய மெயில்ஸ்லாம் எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க. அதை நாங்கள் வந்து அப்படியே மேல் இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி 1 hour ஆக்க ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்களேன் ப்ளீஸ். நீங்கள் #TP8484 ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி வந்து ஷோ 1 hour ஆக்க சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதையும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா விஜய் டெலிவிஷன் தபால் பெட்டி 8484 சென்னை 6,34,000 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்பலாம். இல்லை மெயில் மூலியமாக கூட சொல்லாங்க. தபால் பெட்டி 8484@vijaytv.com அப்படின்ற மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து மெயில்ஸ்லாம் அனுப்பலாம். நல்லது நடந்தா சரி. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இந்த எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட எண்டு வேற வந்துட்டோம். ஸோ வரப்போற 2015 வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையணும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். லவர் இல்லாத பசங்களுக்கு லவர் கிடைக்கணும், கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு என்ன மாதிரி கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து விஜய் டிவி சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து எங்க ஷோவையும் பாருங்க, இன்னும் பெரிய ஹிட் ஆகுங்க. அடுத்த வருஷம் இதே ஷோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். வேற ஷோஸ்லயும் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்.